Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கீரை பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாலக்கீரை பொரியல் இதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இதை எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். கீரை பொரியல் சாப்பிடாதவங்க கூட நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திடுங்க. தேங்காய் எண்ணெயில் அந்த சீரகம் பொரியும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். முடிஞ்சால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீட்டாக க்ளீன் பண்ண நல்லா பொடியை நறுக்கின இந்த கீரையை நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இதிலேருந்து தண்ணி நிறைய வரும். அந்த தண்ணியிலே இது ஃபுல்லாகவே குக் ஆயிரும். நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷலாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு நல்லா வேகவும் செய்யும். நம்ம இதுக்குன்னு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதும் கிடையாது. இந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா அது குக் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான், மிளகாய் தூளெல்லாம் எதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறது கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அடிஷ்னலாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்திக்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். பாசி பருப்பு சேர்த்தும் போது இன்னுமே கீரை நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1 இயர் அண்ட் எபோவ் இருக்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பாசி பருப்பும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதிகமாக வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசி பருப்பு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம இதில் துருவன தேங்காயை சேர்த்திக்கலாம். நான் நியர்லி 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். கீரைக்கு தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த தேங்காயோட நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அதில் இருக்க கெட்ட கொழுப்பு தான் வரும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் தேவைப்படும். ஃபஸ்ட் 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை, வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு சேர்த்திக்கிறோம். அதனால் அது சீக்கிரமாக குக் ஆகவும் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டு கீரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பை எடுத்து கொட்டி தேங்காய் துருவலை சேர்த்துனா முடிஞ்சது. ஸோ டக்குன்னு செஞ்சிடற இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.